அதோட கேஸ் முடிய எஃப்ஐஆர் அந்த பொண்ணு சொல்ற தகவலை பதிகிறது தான். இதோட எனக்கு தகவல் கிடையாது, இனிமேல் எனக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் 164 ஸ்டேட்மெண்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் பூட்டி அறைகளுக்குள்ள கொடுக்கலாம், நடந்ததை ஃபுல்லா சொல்லலாம், ரகசிய ஆவணமாவே அது கடைசி வரைக்கும் பாதுகாக்கப்படும். நான் சொல்ல புரியுதுங்களா? அப்ப அந்த மாதிரியான ஆலோசனைகளை சொல்லாம அந்த பொண்ணை குற்றச்சாட்டுற மாதிரியே தான் இருந்தது. அப்பதான் ஒரு வதந்தி உலா வருது. இன்னைக்கு வரைக்கும் அது யாரும் முழுசா மறுக்க முடியல. ஒரு அழுத்தம், வெளிப்புற அழுத்தம் அந்த ஞானசேகரனுக்கு ஆதரவாக வந்தது. அதனாலதான் முதல் நாள் சாயங்காலம் வந்தவனை பிடிச்சிட்டு அவர் சொல்றாரு, காவல்துறை அந்த கேமரா எல்லா கேமராவும் வேலை செய்யலன்னு யாரும் சொல்லல, பாதி வேலை செய்யலன்னு கமிஷனரே ஒத்துக்கிறாரு. நிஜமும் அதுதான். சுற்றுப்புறத்துல வந்திருக்கிற வண்டி இதை வச்சு 988 கேமரா, கண்காணிப்பு கேமராக்கள் அந்த வளாகத்துல இருக்கு. அதுல 849 கேமராக்கள் வந்து செயல்படுது அப்படின்னு அதை வச்சுதான் பிடிச்சிங்க. வந்து பிடிச்சிட்டு வந்தவன அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு விட்டீங்களா, எப்படி விட்டீங்க? அதை விசாரிச்சாரா முதலமைச்சர்? அது உண்மைதான். எனக்கு அது உறுதிப்பட்ட தகவல். அதைத்தான் நான் சொல்றேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஆமா விசாரிச்சோம், நீங்க வெளியே கூட சொல்ல வேண்டாம். அப்படி அழைச்சிட்டு போனது ஒரு திமுக வட்டச்செயலாளர்னு தகவல் இருக்கு. அதை மாதிரி உறுதிப்படுத்துறீங்களா? சரி, இந்த காரணத்தை சொல்ல வேண்டாம். அது உறுதின்னு தெரிஞ்சா மற்ற கட்சிக்காரனுக்கு ஒரு பயம் வரணும்னா நீங்க காரணத்தை சொல்ல வேண்டாம். வழக்கம் போல கழகத்தின் கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாக நடந்து கொண்டதால் கட்சியிலிருந்து நீக்கம் இன்னொரு வட்டச்செயலாளருக்கு அந்த பயம் வரும்.